மை டியர் கௌதம் ஸ்டுடியோ செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் டே இன்றைக்கி. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் இன்றைக்கி நீ யார் வின் பண்ண போகிற, எந்த கட்சி வரப்போகுது, எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி திக் மூமெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மதியானம் கூட ரிசல்ட் வெளியிட்டு ஆச்சரியப்படுறது கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு மார்னிங்காக எப்போ ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ ஒரு சின்ன அப்டேட்ஸ் பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா ரிசல்ட் இன்றைக்கி லைவ் இருக்குது, மறந்துடாதீங்க. எல்லாத்தோட ரிசல்ட்டும் லைவ்லேயே செக் பண்ணுவேன். நம்ம சேனல் மட்டும் தான் 100% ட்ரூவாக கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு 3000 லைக் இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் இருக்கும். ஓகேவா? லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாம் பப்ளிக் மெயின் மார்க்கை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 4 மே ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தா இதுதான் மே ஃபர்ஸ்ட் வீக். ஏன்னா மே 1, 2 கணக்கு கிடையாது. ஏன்னா சாட்டர்டே சண்டே. ஸோ அது கணக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் இருந்தால் உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ மே 4, 5, 6, 7, 8 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி மதியானம் எப்படி வெளியிட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷம் என்னோடய எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லாமல் கொள்ளாமல் ரிசல்ட் வெளியிடதே கிடையாது. சிபிஎஸ்சிக்கு அப்படி தான் ரிசல்ட் வருஷம் வெளியிடுவாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் திடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் வெளியாகிடுச்சு, இப்போ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எப்படின்னு தெரில. ஸோ என்ன வேணால் முடிவு எடுப்பாங்கப்பா. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ ஆட்சி மாறப்போதா. இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்சி பார்த்திங்கன்னா நம்ம திமுக கையில் தான் இருக்குது. சப்போஸ் ரிசல்ட் வந்து வேறு ஆட்சி மாறுச்சுன்னா அவங்க சொல்கிறது தான் நமக்கு சட்டம். ஓகேவா? சப்போஸ் இப்போ டிவிகே இருக்குது, அதிமுக இருக்குது, அதே மாதிரி டிஎம்கே இருக்குது. யார் வந்தாலும் சரி அவங்க சொல்கிறது தான் சட்டம். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். நாளைக்கு மே 5, நாளைக்கு மே 6, மே 7, மே 8 இன்னொரு 3 நாள் இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. மே 8 பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ரிசல்ட் வெளியேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். 12 பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டாக சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அதான்ப்பா சொன்னோம் இல்லையா? ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியிடலாம் சொல்லி தான் பிளான் பண்ணாங்க. பட் எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டே இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கும் இந்த ரிசல்ட் டேட்டை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. நானே பார்த்தீங்கன்னா பர்சனலாக இன்றைக்கி ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ எஜுகேஷன் ஃபீல்டெலாம் ட்ராக் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டு எதுவுமே வரல இல்லையா? கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போட்டால் தான் கண்டிப்பாக ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் நமக்குன்னு கொடுப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக டிப்ரெஷனாக இருப்பீங்க. ஸோ நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா நேற்று தான் முடிஞ்சது உங்களுக்கு சண்டே. சில எப்படி எழுதுறீங்க நீட் எக்ஸாம்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி போட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா எதுவுமே கிடைக்காம நாம் மட்டும் எத்தனை நாள் வெயிட் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு எப்போ ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு சொல்லி எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வரல. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் ரிசல்ட் வெளியாகுமான்னு தெரில. 10% சான்ஸ் இருக்குது. மற்றபடி மே 5, மே 6, மே 7 ஓகேவா? இந்த 3 நாள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மே 8 பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12th மார்னிங்கும் அண்ட் பார்த்திங்கன்னா 10th ஆஃப்டர்நூனும் அந்த மாதிரி தான் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ பொறுத்துருங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ வரும். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு கௌதம் பையடால் முடிஞ்சால் அவர் போட்டு விடுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகி இந்த நியூஸ் தெரிய வந்து ரிசல்ட் டேட்டா ஆஃபீஸில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செக்கிங் ஆப்பை பற்றி பார்த்துடலாம்ப்பா. அது ரொம்ப முக்கியமான ஆப்பு. சின்னது தான். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் 2026 இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது லிங்க் கேட்டிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லி A to Z எல்லா அப்டேட்ஸும் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? முடிஞ்சால் நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம். ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. இல்லை தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 10th 12th 2 பேருமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் ரிசல்ட் டேட் வந்துருச்சுன்னா இந்த ஆப்லேயே உங்களுக்கு ஆஃபீஷியல் ரிசல்ட் டேட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ரிசல்ட் செக் பண்ணுற டைமில் உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இருக்காது. டக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்லாம் ஃபுல்லாக கிராஷ் ஆகிட முடியாது. அதுக்கோசம் இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். பார்த்து சேஃபாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் வீடியோ தரமான வீடியோ ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன்டு. #Gautam. ஸோ ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேப்பா? ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் முக்கியம் பண்ணிடுங்க. ஓகேவா?